Hi friends, welcome to Hellonutrition. இன்னைக்கு நம்ம Hellonutritionல toddlersக்கான ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கோங்க. நான் தோல் எதுவுமே எடுக்கல. இல்லை உங்களுக்கு தோல் எடுக்கணும்னு தோணுச்சுனா தோலை நீங்கள் எடுத்துட்டு கூட துருவிக்கலாம். தோலோட போடுறது நல்லது. ஸோ நல்லா துருவினதுக்கப்புறமா கொஞ்சம் தோல் இது மாதிரி துருவாமல் முழுசாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் துருவின ஆப்பிளை போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது சின்ன குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால உப்போ ஸ்வீட்டோ அடிஷ்னலாக நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரூட்டில் உள்ள ஸ்வீட்டு அதில் உள்ள உப்பே அதுக்கு போதுமானது. குழந்தைங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதிகமாக உப்பு இனிப்பெல்லாம் கொடுத்து பழக்கக்கூடாது. ஸோ இது மாவு நல்லா கலரிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு பனியார பாத்திரம். அதில் நான் அன்சால்டட் பட்டர் இது மாதிரி மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு குழியிலையாக போட்டுக்கலாம். இது பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரில. ஏன்னா இது சின்ன குழந்தைங்களுக்காக நம்ம எந்த வித ஃப்ளேவர் பெருசாக ஆட் பண்ணல. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி பழக்கினா தான் அவங்க எல்லா ஃபுட்டுமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்போ தான் அவங்களோட ஆப்பிளோட நேச்சுரல் ஃப்ளேவர் தெரியும். ஃப்ரெஷ் ஆப்பிள் அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோன்னா, நீங்கள் அதிகமாக ஸ்வீட்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு இது பிரட்டி பார்க்கலாம். லேசாக வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் பிரட்டி போட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் வச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கும். ஸோ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம எக் யூஸ் பண்ணியிருக்கோம். எக் எப்போவுமே ஃபுல்லாக குக் ஆகிருக்கணும். யார் சாப்பிட்டாலும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ முட்டை ஃபுல்லாக குக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும். இது சின்ன குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டாட்லர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.